Good morning, students. Today we are going to study about tissue level of organization, chapter 3. Biozoology la chapter 3 la நமக்கு tissue level of organization கொடுத்திருக்காங்க. இதுல chapter outlines என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம். Animal tissue, epithelial tissues, connective tissue, muscle tissue, அப்புறம் நியூரல் டிஷ்யூ. இவ்வளோதான் இந்த லெசன். கொஞ்சம் சின்ன லெசன், சீக்கிரம் முடிச்சிடலாம். இதில் ரிஃப்ளெக்டிவ் லேயர் ஆஃப் டிஷ்யூ கால்டு டபீட்டம். டபீட்டம் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது. அடுத்தது லூசிடம் என்ஹான்சஸ் நைட் டைம் விஷன் இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல் லைக் கேட். இதில் ரிஃப்ளெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொன்னால் எதிரொலிக்கக்கூடிய திசுக்கள் அப்படின்னு அர்த்தம். ஒளியை எதிரொலிக்கக்கூடிய திசுக்கள் தான் ரிஃப்ளெக்டிவ் லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் லேப்டம், அதாவது டபீட்டம் லூசிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிஃப்ளெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு. எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் வந்து கேட்டு. பூனைகளில் அதோட கண்களில் இந்த வகையான திசுக்கள் வந்து காணப்படுகின்றன. இது எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டைம் விஷன், நைட்டில் தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்யூவாக இவை விளங்குகின்றன. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ். அனிமல் டிஷ்யூஸ் அப்படின்னா என்னென்ன வகையில் அனிமல்ஸில் நமக்கு திசுக்கள் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூஸ், மஸ்குலர் டிஷ்யூஸ், அப்புறம் நியூரல் டிஷ்யூஸ். எபிதீலியல் டிஷ்யூஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையான எபிதீலியல் திசுக்கள் காணப்படுகின்றன. ஒன்று வந்து சிம்பிள் எபிதீலியம், செகண்டு காம்பவுண்ட் எபிதீலியம். சிம்பிள் எபிதீலியமில் ஸ்குவாமஸ் எபிதீலியம், கியூபாய்டல் எபிதீலியம், காலம்னர் எபிதீலியம், அப்புறம் சீலியேட்டட் எபிதீலியம், அப்புறம் சூடோ அதாவது ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம் என 5 வகைகளில் இந்த சிம்பிள் எபிதீலியங்கள் வந்து காணப்படுகின்றன. காம்பவுண்ட் எபிதீலியம் டிஷ்யூஸில் ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம் அப்புறம் டிரான்சிஷனல் எபிதீலியம் என 2 வகையில் காம்பவுண்ட் டிஷ்யூக்கள் வந்து காணப்படுகின்றன. இதில் அதாவது ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம்ஸில் ஸ்குவாமஸ் எபிதீலியம், கியூபாய்டல் எபிதீலியம், அப்புறம் காலம்னர் எபிதீலியம் ஆகிய 3 வகைகள் காணப்படுகின்றன. ஸ்குவாமஸ் எபிதீலியமில் கெரட்டினைஸ்டு எபிதீலியம் ஒன்று, நான் கெரட்டினைஸ்டு எபிதீலியம் வந்து செகண்ட் டைப்பு. ஓகேவா? இப்போது ஓவர் வியூ ஆஃப் டிஷ்யூ சயின்ஸ். திசுக்களை பற்றி நாம் படிக்கும் ஒரு பிரிவு தான் வந்து ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாலஜி அப்படின்னா the study of tissues. For basic tissue types, epithelium, connective, அதாவது epithelial tissue, connective tissue, muscular tissue, neural tissues. Overview of tissue science. Keynotes. Tissues are collections of cells and extracellular material that perform a specific but limited range of functions. Tissues அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். ஸோ ஒரு செல்களின் குறிப்பிட்ட கூட்டங்களே திசுக்கள் என அழைக்கிறோம். எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல், செல்லுக்கு வெளியில் காணப்படக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியலாக இவை வேலை செய்கின்றன. ஸ்பெசிஃபிக்கான வேலைகளை மட்டும் இந்த திசுக்கள் வந்து செய்கின்றன. பட் லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு வேலைகளை மட்டுமே இவை செய்யக்கூடியவையாக விளங்குகின்றன. அடுத்தது தி 4 tissue types in varying combinations form all of the structure of the human body. ஒவ்வொரு அதாவது வேறுபட்ட திசுக்களும் ஹியூமன் பாடியில் ஒவ்வொரு உறுப்புகளை உருவாக்கி வெவ்வேறு வேலைகளை வந்து செய்யக்கூடியவைகளாக இவை காணப்படுகின்றன. ஓவர் வியூ ஆஃப் டிஷ்யூ சயின்ஸில் அண்ட் ஓரியன்டேஷன் டு த டிஷ்யூ ஆஃப் தி பாடி. இதில் ஃபஸ்ட்டு செல்ஸ் that secrete and regulate extracellular material and fluid. அப்புறம் ரெண்டும் கம்பைன் ஆகுது. அதாவது
செல்லும் செல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில மெட்டீரியலும் ஃப்ளூயிட்ஸும் ஒன்றா சேர்ந்து திசுக்களாக உருவாகின்றன. ரெண்டுமே கம்பைன் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். எங்கே சொல்கிறேன்னு புரியலையா உங்களுக்கு? ஒரு செல்லும் செல்லுக்கு உள்ள இரண்டு, அதாவது சில பொருட்களும் ஒன்றா சேர்ந்து, இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து என்னவாக ஆகிறது அப்படின்னா திசுக்களாக ஆகிறது. டு கம்பைன் ஃபார்ம் டிஷ்யூ. சரியா? இந்த திசுக்கள் கம்பைன் டு ஃபார்ம், அந்த திசுக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனை உண்டாக்குது. இந்த டிஷ்யூக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆர்கனை உண்டாக்குது. ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராக்ட் வித் ஆர்கன் சிஸ்டம். சரியா? ஏரோ மார்க் வந்து கீழே வரும், மேலேருந்து கீழே அந்த போட்டிருக்காங்க. செல்லும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து திசுக்களாக உருவாகின்றன. பல திசுக்கள் சேர்ந்து ஆர்கன்களை உருவாக்குகின்றன. ஆர்கன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமை உண்டாக்குகின்றன. ஓகேவா? அடுத்தது எபித்தீலியா அப்படின்னா கவர் எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ், லைன் இன்டர்னல் பாசேஜ் வேஸ் அண்டு சேம்பர்ஸ், ப்ரொடியூஸ் கிராண்டுலார் செக்ரீஷன்ஸ். எபித்தீலியல் செல்ஸில் என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்க்குறோம். கனெக்டிவ் டிஷ்யூஸில் என்னென்ன டைப்ஸு, என்னென்ன கேரக்டர்ஸோட அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கள் வந்து காணப்படுகின்றன அப்படின்னா ஃபில் இன்டர்னல் ஸ்பேசஸ், ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், ஸ்டோர் எனர்ஜி. இந்த வேலைகளை இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து செய்கின்றன. மசில் திசுக்கள் என்ன வேலை செய்கின்றன அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஆக்டிவ் மூமெண்ட்டை வழங்கக்கூடியதாக இந்த மசில் டிஷ்யூக்கள் வந்து காணப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு நியூரல் டிஷ்யூஸ் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அப்படின்னு சொன்னால் நரம்பு தூண்டல்களை கடத்துதல். சரியா? அந்த வேலையை இந்த நியூரல் டிஷ்யூக்கள் வந்து செய்கின்றன. அதுக்கப்புறம் கேரிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போது நாம் ஒரு பொருளை வந்து டச் பண்ணுறோம், அந்த பொருள் சூடாக இருக்கா சில்லுன்னு இருக்கா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த நரம்பு செல்கள் வந்து கடத்துகின்றன. ஃபஸ்ட்டு டைப் வந்து நமக்கு எபித்தீலியல் டிஷ்யூஸ். எபித்தீலியல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸில் காணப்படக்கூடிய அந்த திசுக்களோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பார்த்துடலாம். மனித உடம்பில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த திசுக்கள் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு. டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இன் ஹியூமன். மனிதனில் காணப்படக்கூடிய திசுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலையில் காணப்படக்கூடியது நர்வஸ் டிஷ்யூ. மூளையில் ஃபுல்லாகவே நமக்கு நரம்பு திசுக்கள் தான் வந்து காணப்படுகிறது. அப்புறம் மார்பகத்தில் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து காணப்படுகின்றன. அதுக்கப்புறம் கார்டியாக் மசில், இதயத்தில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு தசை வகை. அடுத்தது ஸ்கெலிட்டல் மசில்ஸ், எலும்பு தசைகள், எலும்போடு ஒட்டி காணப்படக்கூடிய தசைகளில் அந்த மசில் டிஷ்யூஸ் வந்து காணப்படுகின்றன. அப்புறம் எபித்தீலியல் டிஷ்யூஸ் வந்து நம்மளோட தோல் இருக்கு இல்லையா, டெர்மிஸ், எபிடெர்மிஸ், மீசோடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ் அப்படின்னு 3 அடுக்குகள் நம்மளோட தோலில் இருக்குது. அந்த தோலில் காணப்படக்கூடிய அந்த திசுக்களுக்கு பெயர் வந்து எபித்தீலியல் டிஷ்யூஸ். அப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்மூத் டிஷ்யூஸ் வந்து நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்மூத் மசில்ஸ் தான். அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்மூத் மசில் டிஷ்யூஸ் வந்து காணப்படுகின்றன. ஓகே, பார்த்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து படிக்கக்கூடியது எபித்தீலியல் டிஷ்யூஸ். எபித்தீலியல் திசுக்கள் an avascular layer of cells that forms a barrier that covers internal or external surfaces. எபித்தீலியல் டிஷ்யூஸ் வந்து ஆர்கன்ஸுக்கு மேலே சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு திசுக்களாக இவை காணப்படுகின்றன. கிளான்ஸ், செக்ரட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் எபித்தீலியா. அந்த சுரப்பிகள்லாம் நம்மளோட உடம்புல இருக்கும், கிளான்ஸுன்னு அப்படின்னு சொல்லுவோம் அதை. அந்த சுரப்பிகளில் காணப்படக்கூடிய திசுக்கள் மேக்சிமம் எபித்தீலியல் திசுக்களாக காணப்படுகின்றன. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எபித்தீலியா. செல்ஸ் க்ளோஸ்லி பேக்டு. செல்ஸ் எல்லாமே வந்து கிட்ட நெருக்கமாக அமைந்து காணப்படும். ஏபிகல் செல்ஸ் எக்ஸ்போஸ்டு டு எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் சர்ஃபேஸ். அதாவது ஏபிகல்னா அதாவது முனைப்பகுதியில் காணப்படக்கூடிய அந்த செல்ஸு.
exposed to external or internal surfaces. Cells attached to basement membrane. இந்த செல்ஸ் எல்லாமே வந்து அடிப்பகுதியில் ஒரு மெம்பரேன் மூலமாக இணைக்கப்பட்டு இருக்கும். அடுத்தது லேக் பிளட் வெசல்ஸ். இந்த டிஷ்யூக்களில் இரத்த குழாய்கள் வந்து காணப்படுவது கிடையாது. செல்ஸ் கண்டினியூஸ்லி ரீப்ளேஸ்டு. இதில் காணப்படக்கூடிய செல்கள் தொடர்ந்து டிவைட் ஆகிக்கொண்டே இருக்கும். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிதீலியா. எபிதீலியல் செல்ஸோட டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ப்ரொடக்ஷன், அப்புறம் பெர்மியபிலிட்டி கண்ட்ரோல், அப்புறம் சென்சேஷன் ட்ரிகர், ஸ்பெஷலைஸ்டு செக்ரீஷன்ஸ். ஃபிசிக்கல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கலாக இயற்கையாக நமக்கு இயற்பியல் ரீதியான அந்த வெப்பநிலை, குளிர் இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை இது வந்து செய்கிறது இந்த திசுக்கள். அப்புறம் பெர்மியபிலிட்டி கண்ட்ரோல். பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொன்னால் நம்மளோட உடல் வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சமநிலை பேணுதல். சென்சேஷன் ட்ரிகர், நம்ம தொடு உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த நரம்பு திசுக்கள். ஸ்பெஷலைஸ்டு செக்ரீஷன்ஸ், அந்த ஹார்மோன்ஸு, டைஜஸ்டிவ் ஜூஸஸ் எல்லாமே வந்து செக்ரீட் பண்ணுற அந்த செக்ரீஷன்ஸை இவை வந்து கண்ட்ரோல் செய்கின்றன இந்த எபிதீலியல் திசுக்கள். அடுத்தது 2 classes ஆஃப் கிராண்டுலர் செக்ரீஷன், எக்ஸோக்ரைன் செக்ரீஷன் அண்டு எண்டோக்ரைன் செக்ரீஷன். எக்ஸோக்ரைன் செக்ரீஷன் அப்படின்னு சொன்னால் செக்ரீஷன் ஆன் டு எ பாடி சர்ஃபேஸ். உடலில் உள்ள உறுப்புகள் மூலமாக எக்ஸோக்ரைன் செக்ரீஷன்ஸ் வந்து நடைபெறுகின்றன. எண்டோக்ரைன் செக்ரீஷன் செக்ரீஷன் இன்டு நெய்பரிங் டிஷ்யூஸ் அண்டு பிளட். உள்ளே இருக்கிற ஒரு ஆர்கனில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் செக்ரீஷன்ஸை மேற்கொள்கின்றன. ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணக்கூடியது எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ், அதாவது எண்டோக்ரைன் செக்ரீஷன்ஸ். டைஜஸ்டிவ் ஜூஸஸை வந்து செக்ரீட் பண்ணுறது எக்ஸோக்ரைன் ஆர்கன்ஸ், அதாவது எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். அடுத்தது இன்ட்ராசெல்லுலர் கனெக்ஷன்ஸ், செல் அதேஷன் மாலிகூல்ஸ். இன்ட்ராசெல்லுலர் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் செல்லுக்கு உள்ளேயே என்ன பண்ணுறோம், அந்த ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக காணப்படுகின்றன. செல் அதேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த செல்லை ஒட்டக்கூடிய அந்த மாலிகூல்ஸுக்கு பேர் தான் வந்து செல் அதேஷன் மாலிகூல்ஸ் அப்படின்னு பேர். அப்புறம் செல் ஜங்ஷன்ஸ், செல்லுக்கு நடுவில் காணப்படக்கூடிய அந்த ஜங்ஷன் இடைவெளிகள், அதை தான் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒன்று டைட் ஜங்ஷன், அப்புறம் கேப் ஜங்ஷன், டெஸ்மோசோம் ஜங்ஷன் அப்படின்னு 3 வகையான ஜங்ஷன்ஸ் வந்து காணப்படுகிறது. இது என்ன அப்படின்னா ஜங்ஷன்ஸு செல்லுகளுக்கு, அதாவது ஒரு டிஷ்யூக்களில் காணப்படக்கூடிய செல்களுக்கு இடையிலான அந்த இடைவெளியை ஜங்ஷன் என அழைக்கிறோம். சரியா? இன்ட்ராசெல்லுலார் ஜங்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது வந்து எபிதீலியம் செல்ஸ் அந்த டிஷ்யூக்களோட டைப்ஸ் ஆஃப் எபிதீலியம் டிஷ்யூஸ். சரியா? ஃபஸ்ட்டு ஏ எங்கே இருக்கு பாருங்கள், அதான் ஏ. சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம், அதான் வந்து முதல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்குவாமஸ் எபிதீலியம். எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட நுரையீரல் பகுதியில் காணப்படக்கூடியது சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம். இதில் அண்டர்லையிங் டிஷ்யூ, அடியில் காணப்படக்கூடிய திசுக்கள், அப்புறம் பேசல் லேமினை, அதாவது செல்லில் அடியில் காணப்படக்கூடிய பேஸ்மெண்ட்டு, அப்புறம் ஏபிகல் சர்ஃபேஸ் ஆஃப் எபிதீலியம், மேற்பக்கமாக காணப்படக்கூடிய அந்த சர்ஃபேஸு, அப்புறம் செல் நியூக்ளியஸ், அந்த மசில் செல்ஸில் காணப்படக்கூடிய எபிதீலியல் செல்ஸில் காணப்படக்கூடிய நியூக்ளியஸஸ். செகண்ட் பி வந்து சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியம். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் குவாமஸ் அப்படின்னு சொன்னால் அது நம்ம சின்னதாக ரவுண்டாக இருக்கும், அதை நம்ம கட் பண்ணதுனால அது கட்டமாக கட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கியூபாய்டல் அப்படின்னு சொன்னால் இதில் மொத்தம் எத்தனை 4 டைப்ஸ் இருக்குது, அதாவது 3 குமிழ்களை கொண்ட அந்த எபிதீலியல் செல்ஸுக்கு கியூபாய்டல் எபிதீலியல் அப்படின்னு அர்த்தம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னிஸில் காணப்படும். சரியா? அடுத்தது சிம்பிள் காலம்னர் எபிதீலியம். காலம்னா தெரியும் இல்லையா, நமக்கு காலம் போடுவோம், ரோஸ் போடுவோம். எம்எஸ் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் காலம்ஸ்னால் என்ன, ரோஸ்னால் என்ன. அதே மாதிரியே இந்த செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால அதுக்கு பேர்
சிம்பிள் காலம்னர் எபிதீலியம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெஸ்டைனில், நம்மளோட சிறுகுடல் பகுதியில் இந்த வகையான எபிதீலியல் செல்கள் வந்து காணப்படுகின்றன. அடுத்தது டி, சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு, அதாவது சீலியேட்டட் காலம்னர் எபிதீலியம். பொய்யான ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா ஒட்டிய நிலையில் காணப்படக்கூடிய அந்த எபிதீலியல் செல்ஸுக்கு இந்த பேர் சீலியேட்டட் காலம்னர் எபிதீலியம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக், மூச்சுக்கொள்களில் இவை காணப்படுகின்றன. லாஸ்ட் இ வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபிதீலியம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசோபேகஸில், நம்மளோட உணவுக்குழல் இருக்கு இல்லையா, உணவுக்குழல் இரைப்பை இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து இந்த வகையான எபிதீலியல் செல்ஸ் வந்து காணப்படும். அடுத்தது பார்க்கலாமா, இன்ட்ராசெல்லுலர் கனெக்ஷன்ஸ், செல்களுக்கு இடையிலான தொடர்பு. கனெக்ஷன்ஸ்னால் தொடர்பு அப்படின்னு அர்த்தம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏ டயக்ராமில் பார்க்கும்போது கேப் ஜங்ஷன் அப்புறம் ஹெமிடெஸ்மோசோம்கள் வந்து இங்கு காணப்படுகின்றன. அடுத்தது பாருங்கள், பி டயக்ராமில் டைட் ஜங்ஷன் அண்ட் அதேஷன் பெல்ட்ஸ் வந்து அங்கு காணப்படுகிறது. எங்கே சொல்கிறேன்னு கரெக்டாக பி டயக்ராமில் இங்கே பாருங்கள், செல் ஜங்ஷன் டைட்டாக அங்கே ஜங்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த அதேஷன் பெல்ட்டு வந்து காணப்படுகிறது. இங்கே அது லைட்டாக அங்கே காணப்படுகிறது பாருங்கள், அதுதான் அதேஷன் பெல்ட்ஸு. சி டயக்ராமில் கேப் ஜங்ஷன், இதுதான் கேப், அங்கங்கே கேப் இருக்கிறது தான் கேப் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்க கேப்பு இந்த அதுக்கு கீழே கேப் இருக்குது பாருங்கள், அதுக்கு கேப் ஜங்ஷன் அப்படின்னு பேர். அப்புறம் ஃபோர்த்து அடியில் இருக்குது நமக்கு பட்டன் டெஸ்மோசோம்ஸ். பட்டன் மாதிரியான அமைப்பு கொண்ட டெஸ்மோசோம்கள் இந்த செல்ஸுக்கு இடையில் காணப்படக்கூடியது, செல்ஸை ஒட்டிய நிலையில் காணப்படக்கூடியது அந்த பட்டன் போன்ற டெஸ்மோசோம். இந்த வரைக்கும் பாருங்கள் அந்த பட்டன்ஸ் எல்லாமே. அடுத்தது ஈல ஹெமி டெஸ்மோசோம்ஸ், டெஸ்மோசோம்கள் மாதிரியே காணப்படக்கூடிய, அதாவது பாதி நிலையில் காணப்படக்கூடிய டெஸ்மோசோம்ஸ், இதுதான் வந்து அந்த ஹெமி டெஸ்மோசோம்ஸ். நெக்ஸ்ட்டு தி எபிதீலியல் சர்ஃபேஸ், அது செல்லோட மேற்பகுதியில் காணப்படக்கூடிய சர்ஃபேஸ். இதில் மைக்ரோவில்லிஸ் வந்து காணப்படுகின்றன, அப்புறம் சிலியா வந்து காணப்படுகின்றன. மைக்ரோவில்லிஸோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அபாண்டன்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட் செல்ஸ், dramatically increased surface area, found in intestinal lining, kidney tubular, அதாவது டியூப்ஸ், கிட்னி டியூப்ஸ்லையும் இந்த இண்டஸ்ட்ரீனல் லைன்ஸ்லையும் இந்த வகையான மைக்ரோவில்லிஸ் வந்து காணப்படுகின்றன. சிறுகுடலில் மைக்ரோவில்லி அப்படின்ற ஒரு பார்ட் நம்ம பார்த்துருப்போம். அந்த பார்ட் எதுக்காக நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இந்த மைக்ரோவில்லிஸ் வந்து செய்கின்றன. நெக்ஸ்ட்டு சீலியா, பீட் இன் கோஆர்டினேட்டட் ஃபேஷன், மூவ் ஃப்ளூயிட் அலாங் சர்ஃபேஸ், ஃபவுண்ட் இன் ஏர்வேஸ், ஓவிடக்ட். அதாவது மூச்சுக்கோள்களில் இந்த வகையான சீலியாக்கள் வந்து காணப்படுகின்றன. இது எதுக்காக காணப்படுகிறது அப்படின்னா, அந்த சீலியா அப்படின்றது காற்றை வடிகட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இவை காணப்படுவதனால் ஏர்வேஸ்ல மூச்சுக்கோள்களிலும் ஓவிடக்ட் எனப்படக்கூடிய அந்த ஒரு வகையான குழாய் பகுதிகளிலும் இவை காணப்படுகின்றன. சரியா? அடுத்தது தி சர்ஃபேசஸ் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ். ஏ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சீலியா, மைக்ரோவில்லி, கோல்ஜி apparatus, பேஸ்மெண்ட் மெம்பரேன், மைட்டோகாண்ட்ரியா. செல்ஸோட மேற்பகுதியில் இந்த வகையான சீலியாவும் மைக்ரோவில்லியும் காணப்படுகின்றன. அதை தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு தி பேஸ்மெண்ட் மெம்பரேன். பேஸ்மெண்ட் மெம்பரேனோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நான் செல்லுலார் மெஷ்வொர்க் ஆங்கர்ஸ் பேசல் செல்ஸ். அதாவது ஆங்கர் அப்படின்னா செல்களை ஒரு வரிசையில் அடுக்கி வைக்கும் ஒரு அமைப்பிற்கு ஆங்கர் பேசல் செல்ஸ் அப்படின்னு பேர்.
அந்த செல்லு வந்து இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேனில் காணப்படும். நெக்ஸ்ட்டு அண்டர்லைஸ் ஆல் எபிதீலியல் அண்டர்லைஸ் ஆல் எபிதீலியா. அடுத்தது ஹெமிடெஸ்மோசோம்ஸ் அட்டாச் பேசல் செல்ஸ். ஹெமிடெஸ்மோசோம்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம பகுதி நேர அந்த ஒட்டும் அந்த பட்டன் போன்ற அமைப்புகளுக்கு ஹெமிடெஸ்மோசோம்ஸ் என்று பெயர். அடுத்தது ரெசிஸ்ட் பாசேஜ் ஆஃப் லார்ஜ் மாலிகுல்ஸ். பாசேஜ் ஆஃப் லார்ஜ் பெரிய மாலிகுல்ஸை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து பணி செய்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்தன்ஸ் அகெயின்ஸ்ட் டிஸ்டார்ஷன். டார்ஷன் அப்படின்னு நாம் வந்து பயோபாட்னியில் படிப்போம். டார்ஷன் அப்படின்னா சுருங்கி விரியும் தன்மை அப்படின்னு அர்த்தம். அந்த செல்லோட டார்ஜெட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு, அந்த செயல்பாடை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் தான். அடுத்தது எபிதீலியல் ரினியூவல் அண்டு ரிப்பேர். எக்ஸ்போஷர் ஷார்டன்ஸ் செல் லைஃப். அப்புறம் எபிதீலியம் நீட்ஸ் கான்ஸ்டன்ட் ரிப்பேர் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட். Next, epithelial stem cells undergo mitosis. Epithelium grows up from base. epithelium வந்து அடிப்பகுதியிலிருந்து வளர துவங்குகின்றது. epithelial stem cells undergo mitosis. epitheliumமில் காணப்படக்கூடிய அந்த செல்ஸ் மைட்டாட்டிக் செல் டிவிஷனை மேற்கொள்ளக்கூடியவை. epithelium needs constant repair and replacement. எபிதீலியம் வந்து தொடர்ந்து அதை சரி செய்து கொண்டே இருக்கும். ஏன்னா அது தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது என்ன ஆகிடும் அப்படின்னா புதுப்பித்து கொண்டே இருக்கும். அப்புறம் எக்ஸ்போஷர் ஷார்டன்ஸ் செல் லைஃப். இது வந்து குறைந்த காலமே உயிரோடு இருக்கக்கூடியதாக இந்த செல்கள் வந்து எபிதீலியல் செல்கள் வந்து காணப்படுகின்றன. அடுத்தது கிளாசிஃபையிங் எபிதீலியா. எபிதீலியஸோட கிளாசிஃபிகேஷன். நம்பர் ஆஃப் லேயர்ஸ். சிம்பிள் ஸ்ட்ராட்டிஃபைடு. சிம்பிள் எபிதீலியம் செல்ஸில் ஒரே ஒரு செல் வந்து திக்காக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியமில் மல்டிபிள் செல்ஸ் வந்து திக்காக காணப்படும். அப்புறம் செல் ஷேப் வந்து ஸ்குவாமஸ் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸ்குவாமஸ் எபிதீலியம் அப்படின்னா ஃப்ளாட்டான ஷேப்பில் இருக்கும். கியூபாய்டல் அப்படின்ற எபிதீலியம் வந்து கியூபிக் இன் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் காலம்னர் டால் காலம்ஸாக வந்து காணப்படும். சரியா, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்குவாமஸ் எபிதீலியம் ஃப்ளாட்டாக இருக்கும். கியூபாய்டல் எபிதீலியம் வந்து கியூபிக் ஷேப்பில் இருக்கும். காலம்னர் எபிதீலியம் வந்து டால் காலம்ஸாக வந்து காணப்படும். அடுத்தது எபிதீலியல் டிஷ்யூஸ். கிளாசிஃபையிங் எபிதீலியா. இதில் ஸ்குவாமஸ் எபிதீலியம், கியூபாய்டல் எபிதீலியம், காலம்னர் எபிதீலியம் 3 வகையான எபிதீலியங்கள் வந்து காணப்படுகிறது. இப்போ மேலே இருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் எபிதீலியம், அப்புறம் ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம். சிம்பிள் எபிதீலியமில் அதாவது ஒரே ஒரு செல்ஸு அடுக்குகளாக காணப்படும். ஒரே ஒரு செல் அடுக்கு காணப்படும் சிம்பிள் எபிதீலியமில். ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியமில் பல அடுக்குகள் கொண்ட செல் அடுக்கு இந்த திசுக்களில் வந்து காணப்படுகிறது. கீழே இருக்கிறது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபிதீலியம், ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபிதீலியம், அப்புறம் ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னர் எபிதீலியம். சிம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம், அப்புறம் சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியம், அப்புறம் சிம்பிள் காலம்னர் எபிதீலியம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம். சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியமில் அதோட டயக்ராம்ஸை நமக்கு ஜூம் பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க. இது மசில்லேருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நமக்கு பாக்ஸ் போட்டு அந்த ஸ்குவாமஸ் எபிதீலியமோட செல் டைப் வந்து இங்கே காமிக்கிறாங்க. சரியா, சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், பேஸ்மெண்ட் மெம்பரேன், கனெக்டிவ் டிஷ்யூ, லைனிங் ஆஃப் பெரிட்டோனியல் கேவிட்டி. லைனிங் ஆஃப் பெரிட்டோனியல் கேவிட்டி. இதான் வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியத்தோட ஸ்ட்ரக்சர். கிட்னிஸில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அடுக்கு, கிட்னியோட அடுக்கில் கட் பண்ணி எடுத்தது இது. இங்கே பாருங்கள்,
இங்கேருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பீஸ் தான் இதில் இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியமோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெளிவாக தெரியுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கியூபாய்டல் செல்ஸு, ஹைட், அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ், நியூக்ளியஸ் எங்கே பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க, பேஸ்மெண்ட் மெம்பரேனையும் நமக்கு அங்கே பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சிம்பிள் காலம்னர் எபித்தீலியம். காலம்னர் அப்படின்னா காலம் நம்ம பாக்ஸ் போடுறோம் இல்லையா, இதான் வந்து காலம். இப்படி தான் இந்த எபித்தீலியம் வந்து காணப்படுகிறது. உள்ள நியூக்ளியஸ் வச்சாச்சு. இதுதான் வந்து காலம்னர் எபித்தீலியம். இது இன்டெஸ்டைனில் காணப்படுகிறது. சிறுகுடல் பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு திசுக்களாக இந்த சிம்பிள் காலம்னர் எபித்தீலியங்கள் வந்து காணப்படுகின்றன. இதில் மைக்ரோவில்லி எனப்படும் வில்லி போன்ற அமைப்புகள் காணப்படும். இது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த வில்லிஸ் வந்து இன்டெஸ்டைனுக்கு உள்ளே காணப்படுகிறது. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோவில்லி, சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், பேஸ்மெண்ட் மெம்பரேன், கனெக்டிவ் டிஷ்யூ இது எல்லாமே வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு சூடோ சாட்டிஃபைடு சீலியேட்டட் காலம்னர். சூடோ சாட்டிஃபைடு சீலியேட்டட் காலம்னர் எபித்தீலியம் வந்து சீலியா, அதில் சீலியாக்கள் வந்து காணப்படும். சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், பேஸ்மெண்ட் மெம்பரேன், கனெக்டிவ் டிஷ்யூஸ் இதுலேயும் வந்து எல்லாமே வந்து இருக்கும். இது மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சூடோ சாட்டிஃபைடு சீலியேட்டட் காலம்னர் எபித்தீலியம் வந்து ட்ரக்கியா மூச்சு குழல்களில் இவை காணப்படக்கூடியவை. நெக்ஸ்ட்டு டிரான்சிஷனல் எபித்தீலியம். டிரான்சிஷனல் எபித்தீலியம் எங்கே இருக்கும் அப்படின்னு பாருங்கள், யூரினரி பிளாடர் சிறுநீர் குழாய்களில் இவை காணப்படுகிறது. சரியா? சிறுநீர் பைன்னு சொல்லுவாங்க, சிறுநீர் பை, அப்புறம் சிறுநீர் பாதை, சிறுநீர் வழிப்பாதையில் இந்த டிரான்சிஷனல் எபித்தீலியங்கள் வந்து காணப்படுகின்றன. இது ஒரு எம்டியான பிளாடர் காமிச்சிருக்காங்க நமக்கு. கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்டு ஸ்மூத் மசில் லேயர்ஸ், யூரினரி பிளாடர் இதுதான். எபித்தீலியம், ரிலாக்ஸ்டு பேஸ்மெண்ட் மெம்பரேன், அப்புறம் ஃபுல் பிளாடர் இந்த சைடில் இருக்கிறது நமக்கு ஃபுல் பிளாடர் ஸ்ட்ரக்சர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எபித்தீலியம் சாட்டிஃபைடாக வந்து காணப்படுகிறது. அடுத்தது பேஸ்மெண்ட் மெம்பரேன், அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ அண்டு ஸ்மூத் மசில் லேயர்ஸ் வந்து இங்கு காணப்படுகிறது. இப்போ நமக்கு இப்போ டயக்ராமில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஆர்கன். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்கன், அப்புறம் அந்த சின்ன பீஸை வந்து இங்கே கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கட் பண்ண பீஸை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது இந்த எபித்தீலியல் செல்ஸு, எபித்தீலியல் திசுக்கள் வந்து நமக்கு தெளிவாக காண முடியும். இதுதான் மைக்ரோஸ்கோப்பில் தெரியும் நமக்கு ஸ்ட்ரக்சர். இப்படி தான் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அடுத்தது சாட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். சாட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் எங்கே இருக்கும் அப்படின்னு பாருங்கள், சர்ஃபேஸ் ஆஃப் டங்க் நாக்கோட பகுதிகளில் இவை காணப்படுகிறது. அதாவது உள்தாடை இருக்கு இல்லையா, ஸ்குவாமஸ் எபித்தீலியம் நாம் வந்து ஸ்மியர் எடுப்போம். ஸ்மியர் எடுத்தல் அப்படின்னா ஒரு ஸ்லைடு விட்டு கண்ணாடியில் இந்த தாடை உட்புறமாக விட்டு கொஞ்சமாக சுரண்டி எடுத்து என்ன பண்ணுவோம், மெத்தில் ஆல்கஹால மெத்தில் ப்ளூ, அந்த ப்ளூ வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து ஸ்லைடில் தெளிவாக தெரியும். இந்த ப்ளூ கலராக இருக்கிறது ஸ்குவாமஸ் எபித்தீலியம் செல்கள். சரியா? நெக்ஸ்ட்டு கிராண்டுலர் எபித்தீலியம். கிளான்ஸில் காணப்படக்கூடிய எபித்தீலியம் தான் வந்து கிளாண்டுலர் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுரப்பி எபித்தீலியம் திசுக்கள் அப்படின்னு நாம் தமிழில் சொல்லுவோம். சுரப்பிகளில் காணப்படக்கூடியவை, சுரப்பிகளோட மெம்ப்ரேனில் தான் இவை மெயினாக வந்து காணப்படும். 3 செக்ரீஷன்ஸ் மெக்கானிசம்ஸ், அதாவது 3 விதமான செக்ரீஷன் மெக்கானிசம் வந்து இங்கு நமது உடலில் காணப்படுகிறது. ஒன்று வந்து மீரோக்ரைன், எக்ஸோசைட்டோசிஸ் ஆஃப் வெசல்ஸ், அப்புறம் ஏப்போக்ரைன், ரிலீஸ் ஆஃப் ஏபிக்கல் சைட்டோபிளாசம், அப்புறம் ஹோலோக்ரைன், பிரஸ்ட் ஆஃப் என்டையர் கண்டென்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் கிளாண்டுலர் செக்ரீஷன். இதில் ஒரு ஃபீமேலுக்கு மில்க் செக்ரீஷனை நமக்கு வந்து இங்கே தெளிவாக படத்தோட டயக்ராமில் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கிராண்டுலர் செக்ரீஷன், அப்புறம் மெமரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட ஹியூமன்ஸில் காணப்படக்கூடிய பால் சுரப்பி தான் வந்து இங்கு காண்பிக்கின்றனர். அதில் காணப்படக்கூடிய அந்த எபிதீலியங்கள் சபேஷியஸ் கிளாண்ட், அப்புறம் ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் அங்கு காணப்படுகிறது. அப்புறம் ஏல பார்த்தோம் அப்படின்னா ஏ, பி, சி. ஏல பாருங்கள் மீரோக்ரைன், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செக்ரிட்டரி வெசல்ஸ் இருக்கும், அப்புறம் கோல்ஜி அப்பாரட்டஸ், நியூக்ளியஸ் எல்லாமே அங்கு காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு எப்போக்ரைன். எப்போக்ரைன் அப்படின்னு சொல்கிறது மேற்பக்கமாக காணப்படக்கூடிய எப்போக்ரைன்ஸ். இதான் வந்து மெமரி கிளாண்டில் காணப்படுகிறது. கோல்ஜி அப்பாரட்டஸ், அப்புறம் ரீக்ரோத்து, அப்புறம் செக்ரீஷன்ஸ், பிரேக்ஸ் டவுன், கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரீட் ஆகி தன்னோட செக்ரீஷன்ஸை வெளியேற்றக்கூடியது பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்டெம் செல்லில் காணப்படக்கூடிய ஹோலோக்ரைன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட போன் மேரோவில் ஹோலோ ஒரு பகுதி இருக்கும் இல்லையா, அதில் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து காணப்படுகிறது. ஸ்டெம் செல்லில் காணப்படக்கூடிய அந்த எபிதீலியம் டிஷ்யூக்கள் இங்கே வந்து தெளிவாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூ காம்போனன்ட்ஸ். நாம் கனெக்டிவ் டிஷ்யூஸை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அதோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.